Hello everyone, நான் உங்க மிஸ்டர் வில்லேஜ் vlogger. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா EKEN H9R ஆக்ஷன் கேமரா பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வைஃபை சப்போர்ட்டட் ஆக்ஷன் கேமரா மட்டும் இல்லாம இதுல 4K வரைக்கும் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். இந்த வீடியோல நம்ம இந்த கேமராவோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேமரால எடுக்கப்பட்ட சில சாம்பிள் போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கேமரா இருக்குது. கேமராக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான ரிமோட் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க அக்சசரிஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த எல்லா திங்ஸுமே நமக்கு காம்போவாக கேமரா கூடவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த கேமரா இந்த சைஸ் இருக்காது. மேலே இருக்கிறது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ். இப்போ நீங்கள் சப்போஸ் அண்டர் வாட்டர்லேருந்து வீடியோ எடுக்கிறீங்கன்னா அப்போ வந்து நம்ம அந்த கேஸை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நமக்கு உள்ளே இருக்க கேமரா தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 20 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா USB அடாப்டர், சார்ஜர், மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு நம்ம திருப்பி பார்த்தோம்னா 2 இன்ச்சில் ஒரு LED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. மேலே ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா அப் டவுனுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் LED லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பவர் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃப்ரண்ட் சைடு இருக்க பவர் ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி கேமரா நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் LED ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளோ இருக்குது, வீடியோ மூடில் இருக்கா, ஃபோட்டோ மூடில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு LED டிஸ்பிளேலே விசிபிள் ஆகிடும். மறுபடியும் முன்னாடி இருக்க பட்டனை கிளிக் பண்ணுறதுனால வீடியோலேருந்து ஃபோட்டோ மோடுக்கு மாறும். மறுபடியும் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் மொத்தத்தையும் காட்டும். மறுபடியும் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா டைம் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஆப்ஷனுக்கு மாறும். மறுபடியும் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போகும். செட்டிங்ஸ் ஆப்ஷனில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் நமக்கு தேவையானதை நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம். வீடியோ செஷனுக்குள்ள போனோம்னா ஃபஸ்ட் இருக்கிறது 180 60 FPS, அடுத்து பார்த்தீங்கன்னா 180 30 FPS, 4K 2.7K 720p. இப்படி நமக்கு தேவையான எல்லா ரெசல்யூஷனும் நம்மளே செட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வீடியோ ரெசல்யூஷன் மட்டும் இல்லாமல் லூப்பிங் வீடியோ, எக்ஸ்ப்ளோசர், ஃபோட்டோ ரெசல்யூஷன், டைம் லேப்ஸ் இப்படின்னு நமக்கு தேவையான எல்லா செட்டிங்ஸும் இதில் இருக்குது. நமக்கு தேவைக்கேற்ப இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க அந்த ரெக்கார்டிங் பட்டனில் கிளிக் பண்ண உடனே பக்கத்தில் இருக்க LED லைட் பிளிங்க் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. பிளிங்க் ஆகினா வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். திருப்பியும் அதே பட்டனை திருப்பி ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். இப்போ வாங்க இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோட சாம்பிள் பார்க்கலாம். சாம்பிள் வீடியோவில் 4Kவும் 2.7Kவும் இந்த ஆப்பில் எனக்கு சப்போர்ட் பண்ணலை. அதுக்கான வீடியோவை நான் ஒரு தனியாக ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போட்டுறேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த கேமரா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். இந்த ரேட்டுக்கு இந்த கேமரா பெஸ்ட்டு. இந்த கேமரா நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நான் எங்கே ஆர்டர் பண்ண எல்லா டீட்டெயிலும் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பாய்.